ஸ்ரீமத் பாகவதத்துல 2வது அத்தியாயத்துல பிரம்மதேவரின் துதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மதேவர் மற்றும் அனைத்து விதமான தேவர்களும் சேர்ந்து பகவானை துதிப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி அவர்கள் துதிக்கும் போது பகவானுடைய அந்த தயால குணத்தை எடுத்து கூறுகின்றார்கள். அவனது இச்சையாலே, அவனது இச்சைனா அவனது ஆசை, அவனுடைய இரக்கத்தினாலே அவன் மனது இறங்குகிறது. நம்மை பார்த்து இந்த சம்சார சாகரத்தில் மாட்டிக்கொண்டு உழண்டு கொண்டிருக்கின்றோமே, இவர்களை எப்படி கரையேற்றுவது என்று அவன் இறங்குகின்றான் அப்படின்னு சொல்றார். இத நமக்காக என்ன செய்யறானா, பலவிதமான பிறவிகள் எடுக்கின்றான். அப்ப இந்த அவதாரங்களுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்மை போன்ற சாதுக்களை ரட்சணம் செய்வதற்கு. அப்படியே வருகின்ற இடத்தில் அவன் சிஷ்ட பரிபாலத்தையும் செய்துகின்றான். இத முதல்ல ஃபவுண்டேஷன் ஐவா தெரிஞ்சுக்கணும். இவனை உன் திருவடியை பற்றி விட்டோமானால் நம் வாழ்க்கை ஒரு சாதாரண, இந்த வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு பசுவினுடைய குழம்பில் உள்ள தண்ணீர் தேங்கி இருக்கிறது இல்லையா, அதை கடக்கும் அளவுக்கு. இன்னைக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமை, நம்ம திருவேங்கடமுடையானுடைய நாள். பகவான ரூபத்தை நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. ஒரு பக்கம் அபயஹஸ்தம் இருக்கும், ஒரு பக்கம் கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவேங்கடமுடியான திருவடியை காட்டிக் கொண்டிருப்பான். இந்த திருவடி எப்படி அப்படின்ற மாதிரி நமக்காக நம் பெரியோர்கள் இந்த ஒரு சிறப்பை ஏற்படுத்தி இருப்பார்கள். அப்போ அதை பிடித்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி. என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த கையை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கைய இப்படி முட்டிக்கு கீழே மடக்கி இப்படி வச்சிருப்பான். என்ன இப்படி மடக்கி வச்சிருக்கானே அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க ஆச்சாரியர்கள். சம்சார கடல்னு இருக்கு இல்லையா, சம்சார கடல், இந்த சம்சாரத்தை வற்றடிக்கின்றேன் உனக்காக அப்படின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்காக நான் இந்த சம்சார கடலை வற்றடித்து கொடுக்கின்றேன். இந்த சம்சார கடல் தாண்ட முடியாததாக இருக்கிறது, மிகுந்த பிரச்சனைகளுக்குள்ளாக்குகின்றது, நமக்கு பலவிதமான துயரங்களை கொடுக்கின்றது, பலவிதமான துன்பங்கள் வருகின்றன. இது ஆழ்வார்களும் மற்ற ஆச்சாரியர்களும் பார்க்கும்போது துக்கேன துக்காலயம், இந்த உலகத்துக்கு பேரு இன்னொரு பேர் இருக்கான். இந்த உலகத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா இதுக்கு துக்காலயம் அப்படின்றாங்க. தாமோதர அஷ்டகத்துல அழகா வரும். இந்த துக்க ஆலயத்திலிருந்து எனக்கு எப்ப விமோக்ஷனம் கொடுக்க போற அப்படின்னு கேட்பாரு. அப்போ இதை எப்படி எடுத்து கொடுக்கிறான் சொல்றான், ஹெல்ப்னு கேளு அப்படின்றான். மகானே என்ன சொல்றான், என்னை சரணடை, திருவடிகள் ஈடுபடு. அப்படி நாம் அந்த திருவடிகள் ஈடுபட்டோமானால், ஓகே, இந்த திருவடி இருக்கே, அந்த திருவடியில் நாம் ஈடுபடுகின்றோம் என்று வைத்துக் கொண்டால் நமக்கு பலவிதமான உபகாரங்களை செய்கின்றான். இந்த வாழ்க்கை என்பது வாழ மிகவும் எளிதாக இருக்கின்றது. அதே சமயம் அந்த திருவடியில் நாம் ஈடுபட்டோம் என்பதற்காக துளியும் அகங்காரம் இல்லாமல், அதற்கப்புறம் வாயில் இன்சொல்லோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி இருக்கணும்?
எப்பொழுதும் அகங்காரம் இல்லாமல் அன்போடும் பணிவோடும் இருக்க கற்றுக்கொள்ளணுமா. அகங்காரம் வந்து விட்டால் நம்ம எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து கீழே விழுந்து விடுவோம் சொல்லி நமக்கு அறிவுரை கூறுகின்றார்கள் தேவர்கள். இது ஏன் இந்த துதி அப்படிங்க போட்டு இந்த பாகவத்துல இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா என்ன சொல்றாங்களா, இந்த அகங்காரம் வந்தால் நாம் அழிந்து விடுவோம் என்று கூறுகின்றார்கள். அதே மாதிரி மாதவா தங்களின் அன்பு கொண்டு தங்கள் திருவடியே தஞ்சம் கொண்டு இருப்பவர்கள் என்ன செய்யறான், என் நிலையிலும் அவர்கள் நல்வழியிலிருந்து பிழறாமல் பார்த்துக் கொள்கின்றீர்கள் அப்படின்றான். அப்ப அவன் திருவடியை அடைந்தவர்களுக்கு எப்பொழுதுமே நல்வழியானது விலகுவதே இல்லை. அவர்கள் எப்பொழுதுமே என்ன பண்றாரு, அவர்கள் எப்பேற்பட்ட சிரமங்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட துயரங்கள் வந்தாலும் அவர்களை அவன் நழுவ விடுவதில்லை. அவன் என்ன பண்றான், அச்சுதன் என்கின்ற பெயரால பண்றான், நம்மை கெட்டியாக பிடித்து நம்மை காப்பாற்றி ரட்சித்து கூட்டு சென்று விடுகின்றான். அது சொல்லும்போது சொல்ற, நேற்று ஸ்லோகத்துல பார்த்தோம், படைப்படையாக இடையூறுகள் வந்தாலும் நம்மளோட கர்மா, நம்ம எக்கச்சக்கமா கர்மா எத்தனையோ பிறவிகள் எத்தனையோ வாசனைகள்ல எத்தனையோ இதுல படைப்படையாக செய்து வைத்திருக்கிறோம். இந்த கர்மங்கள்லாம் ஒண்ணு ஒண்ணா நம்ம வாழ்க்கையில அன்ஃபோல்ட் ஆயிட்டே இருக்கு. அவர் லைஃப் சொல்றா, அவர் லைஃப் இஸ் நத்திங் பட் அன்ஃபோல்டிங் ஆஃப் ஆல் த karmic responses that we have done in the past lives அப்படின்றாங்க. நம்ம வாழ்க்கையில இருக்கோம் இல்லையா, இப்படி இருக்கும் பொழுது நம்ம லைஃப் ஆனது நமக்கு கிடைக்கின்ற இந்த டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், இல்ல நமக்கு ஏற்படுகின்ற இன்பங்கள் ஆகட்டும், இல்ல வருகின்ற துன்பங்கள் ஆகட்டும், நம்ம வாழ்க்கையில நடக்கின்ற நமக்கு விரும்பியோ விரும்பாமலோ நடக்கின்ற செயல்கள் என்னன்னு கேட்டா, continuous unfolding of all karma that we have done in our past generations அப்படின்றாங்க. அப்ப விதவிதமான கர்மாக்கள், விதவிதமான செயல்கள், அதனுடைய பிரதிபலன்கள், இதையெல்லாம் எக்கச்சக்கமா செஞ்சிருக்கோம். அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன ஆகுதுன்னா, அது கண்டினியூஸா படைப்படையாக வந்துகிட்டே இருக்குது. அப்படி வந்துடும் பொழுது மத்த யாரா இருந்தா அசந்து போயிடுவா, ஐயோ எவ்வளவுடா உன்னை காப்பாத்துறது போடா அப்படின்னு வரலாம். ஆனா இவன் விடுவதே இல்லையா. படைப்படையாக இடையூறுகள் வந்தாலும் அவற்றை பயமின்றி என்னதான் வரட்டவா, இது என்னதான் வரட்டவா, கான்பிடன்ஸ். ஏன் கான்பிடன்ஸ் அப்படின்னா, இந்த கண்ணாக்குட்டி நம்ம கூட இருக்கு, இது எங்கேயும் போகல, கூட இருக்குது. சோ எத்தனை வந்தாலும் அவற்றை பயமின்றி எதிர்கொண்டு என்ன பண்றாரா, வெற்றி அடைகின்றார்கள். அந்த கர்மாக்கள் வந்து அந்த கர்மா ரெஸ்பான்ஸ்ல இருந்து அழகா பகவான் நம்மை வெற்றி அடை வைத்து விடுகின்றான். அவன் சிரமப்பட்டாவது எப்படி அர்ஜுனனுக்காக தேரோட்டி, அவன் குதிரைகளை பார்த்து கொண்டு அவன் கூடவே இருந்து அவனுக்கு வரும் அம்புகள் எல்லாம் தன் முகத்தில் வாங்கி கொண்டு அவன் காலால் மிதிபட்டும் கூட என்ன பண்றான், தன்னுடைய சத்தியம் பெரிதில்லை, தன் பக்தனின் சத்தியம் பெரிது என்பதற்காக பலவிதமான சேட்டுதங்கள் பண்ணி கடைசியா சாபமும் வாங்கி கொட்டிக்கிறான். இப்படி பலவிதமான இக்கட்டுகளை அனுபவித்து என்ன கேட்கிறான், பக்த ரக்ஷகன் என்கின்ற அந்த பெயரை யாருக்கும் கொடுக்காமல் தனக்கே ஆக வைத்து விடுகின்றான். இப்ப நிறைய புராணங்கள்ல பார்த்தோன்னு வச்சுங்க, இந்த பக்த ரக்ஷகனா இருக்கிறது இல்ல. பாணனோட அவதாரம், அந்த மாதிரி அவதார கதையெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தெய்வங்கள் என்ன பண்ணுமா, நான் அவனை ரட்சிக்கிறேன் நான் அப்படி பண்ணு சொல்லிட்டு வரோம். ஆனா அந்த பாணனோட வதத்துல பாக்கலாம், எத்தனையோ தேவர்கள் இந்த பாணனுக்கான வக்காலத்து வாங்கி கொண்டு கிருஷ்ணனையே எதிர்த்து இருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்களை எல்லாம் ஓட அடிக்கின்றான். ஏன் அப்படின்னா ரக்ஷணம், அவ்வளவுதான். வேற வெரி வெரி சிம்பிள், ரக்ஷணம். இப்ப ரக்ஷணனும் வந்துட்டா இவனை விட்டா வேற கதி கிடையாது. காப்பாற்றுதல் அப்படின்னு வந்துட்டா இவனை விட்டா நமக்கு வேற கதி கிடையாது. அதனாலே என்ன பண்றான், கண்ணன் நம்மோடு இருக்கின்றான் அந்த தைரியத்தால என்ன பண்றார்கள், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் வெற்றிகரமாக சந்தித்து அவற்றில் வெற்றி வாகி சூடி
இந்த சம்சார சாகரத்தை எளிதில் ஒரு பசுவின் குழம்பை கடப்பது போல் எளிதாக கடந்து விடுகிறார்கள் இந்த கிருஷ்ண பக்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் நம்ம 2 நாளா பார்த்துட்டு இருக்கோம். என்ன ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்லோகம் 34வது ஸ்லோகம். சத்வம் விசுத்தம் ஸ்ரயதே பாவான் சிதிதௌ சரீரீனாம் ஸ்ரேயே உபா யனம் வாயுஹு வேத கிரியா யோதப சமதிசஹ சஹார்ஹணம் வேத ஏன ஜன சமீஹதே. பாவனபத் சொல்றார், பிரம்மதேவர் சொல்றார், பிரபோ நீங்கள் இந்த உலகை காக்கும் பொழுது ஏதோ இந்த 3 குணத்தில் இவனும் ஒரு குணத்தை ஏற்றுக்கொள்கின்றானா. நான் எந்த குணம்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். அவன் சத்துவ குணத்தை ஏற்றுக்கொள்கின்றான். எந்த குணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான்? சத்துவ குணத்தை ஏற்றுக்கொள்கின்றான். அதே மாதிரி இவனோட திருமேனி என்ன திருமேனி? கிருஷ்ணனுக்கு என்ன திருமேனினா முழுவதுமாக சத்துவ குண திருமேனி. இவன் குணத்தில் ஒரு விதமான ரஜோகுணமோ இல்ல தமோ குணமோ சேர்ப்பு கலப்பே இல்லாத வெறும் தூய சத்துவ திருமேனியை எடுத்துக்கொள்கின்றான். இப்படி நீங்கள் சத்துவ குணத்தோடு நிற்பதால், இந்த சத்துவ குணம் என்ன சொல்றோம்? அமைதி, பொறுமை, ஆனந்தம். இதான் இந்த சத்துவ குணத்தினோட டெபினிஷன். அப்போ கண்ணனோட முகத்துல பாத்தீங்கன்னா எப்பொழுதும் ஒரு ஆனந்தமான ஒரு புன்முறுவல். அதுதான் அவனோட கேரக்டர். ஆயுதமே இல்லாம நிற்கும். ராமர் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பாவம், எனக்கு பார்க்கும் போதெல்லாம் கஷ்டமா இருக்கும். ராமர் இப்படி வெளில இப்படி கையில வச்சுக்கினே 24 நாள் நிக்கிறாரு, கை வலிக்காதா அப்படின்னு சொல்லிலாம் தோணும். பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு நிக்கிற தெய்வங்கள்லாம் உண்டு, இதுக்கெல்லாம் கையெல்லாம் வலிக்காதோ அப்படின்றதுதான் தோணும். நம்ம கண்ணாக்குட்டி அழகா ஒரு ஃப்ளூட்டை வச்சு நிற்கும். எத்தனை நாள் ஃப்ளூட்டை வாசின்னு இருக்கோம். இப்படி சத்துவகுணமாக இருக்கின்ற இந்த தெய்வத்தை அனைவரும் விரும்பி ஏற்று அதனாலேயே துதிக்கின்றார்கள். இங்க ஒரு ஸ்பெசிபிக் இருக்கு. ஏன் பகவானை சத்துவகுணத்தை சொல்லி இந்த சத்துவகுணத்தை சிறப்பா சொல்லி துதிக்கிறாங்க அப்படின்றது நீங்க கேட்கலாம். என்ன சார் சத்துவகுணத்தை துதிக்கிறாங்களா என்ன அப்படின்னா, நீங்க தெய்வங்கள்ல நிறைய தெய்வங்கள் நீங்க கேள்விப்படலாம். அனைத்து நாம் வழிபடக்கூடிய அனைத்து தெய்வங்களும் பாத்தீங்கன்னா சத்துவகுண தெய்வங்கள் எதுவும் கிடையாது. நிறைய தெய்வங்களை பாத்தீங்கன்னா தமோகுண தெய்வங்களாக பிரிக்கின்றார்கள். தமோகுண தெய்வங்களாக பிரிக்கின்றார்கள். சில தெய்வங்கள் ரஜோ குணத்தில் இருப்பவை. ஏன் நம்ம இதிகாச புராணங்கள் இருக்கு இல்லையா, அந்த புராணங்கள் கூட தமோகுணம், சத்வகுணம், ரஜோகுணம் என்று 3 குணங்களாக பிரித்திருக்கின்றார்கள். அப்ப சத்வகுண புராணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு புராணம், பாகவதம், இதெல்லாம் சத்வகுணத்துல வர்றது. ஓகே, ரஜோகுணத்துல சில புராணங்கள் இருக்கு, தமோ குணத்துல சில புராணங்கள் இருக்கு. அந்த 18 புராணங்களையும் 6 புராணமா பிரிப்பா. இந்த கிளாசிபிகேஷனுக்குள்ள நம்ம போக வேண்டாம், பட் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம சத்துவகுணம். இப்ப இந்த சத்துவகுணத்தை அண்டி நின்றால் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் சத்தியகுணத்துல. அப்படின்னா பகவானுக்கு நம் மீது கோபம் வராது. நீங்க இதே ரஜோகுணத்தோட இருக்கின்ற அந்த தெய்வங்கள், சில தெய்வங்களை போய் வழிபட்டீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு பொசுக்குன்னு கோபம் வந்துடும், உங்களுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். அது சொல்லுவா சில பேர், நல்லா கொடுத்துது பாரு தெய்வம், அடி அடிச்சுது பாரு அப்படிலாம் சொல்லுவா. இந்த கதையெல்லாம் இங்க கிடையாது, இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துல கிடையாது. அதனாலயே இங்க கொஞ்சம் லத்தார்ஜியா லேசியா கூட இங்க ஆயிட்டாங்களோன்னு தோணும் அடி எனக்கு அடிக்கடி. ஒரு சிட்டாலியோ சுவாமி அப்படின்ட்டு. பட் ஆனா பகவான் அப்படி இருக்க மாட்டான். பகவான் எப்பொழுதும் சத்துவகுணம், அந்த சத்துவகுணத்தையே நமது அடியார்களுக்கும் போதிப்பவன். எப்பொழுதும் இன்சொல் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது படிக்க படிக்க படிக்கதான் அடியனுக்கே தெரியுது.
இது வரைக்கும் அடியனுக்கே தெரியல. பகவான் வந்து நமக்கு என்ன சொல்றான்னா, எப்பொழுதும் இன்சொல் இன்சொல், ஆனா வரமாட்டுறது. என்ன பண்றது? இந்த வாழ்க்கையில பட்டுன்னு போராட வேண்டியதா இருக்கு. அதுவும் ஒரு பொசிஷன்ல எல்லாம் உட்காந்துட்டு இன்சொல் 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 சொன்னா மதிக்க மாட்டாங்க யாரும். இன்சொல்லாவே சொல்லிட்டு இருந்தா இது எதையோ சொல்லுடா போடான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி கொஞ்சம் ஊன்னாதான் வந்து வேலை நடக்குது. இதனாலே பயங்கர கான்ஃபிளிக்ட் மனசுல. அதுக்கும் பகவான் தான் தீர்வு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் அந்த கான்ஃபிளிக்ட் தெரிஞ்சிருக்குல்ல, அதுவே பெரிய விஷயம். தெரியுது இல்லையா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ இந்த சத்துவ குணமாக இருப்பதாலே என்ன சொல்றாங்களா, இந்த தேவர்கள் இருந்து இந்த பிரம்மச்சாரிகள் முதற்கொண்டு யோகிகள் அனைவரும் இவனை ஏன் துதிக்கின்றார்கள்? வானப்பிரசர்கள் துதிக்கின்றார்கள், இல்வாழ்க்கர்கள் துதிக்கின்றார்கள், பிரம்மச்சாரிகள், இல்வாழ்வார்கள், வானப்பிரசர்கள், துறவிகள் ஆகிய 4 வகையான மக்களும் உன்னை நாடி விரும்பி துதிக்கின்றார்கள். வீட்டுல அம்மா கொஞ்சம் செல்லம், அப்பா கொஞ்சம் கண்டிப்பு அப்படின்னா குழந்தைங்க ஆட்டு அதிகமா ஒட்டிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா எங்க அந்த செல்லம் இருக்குதோ, எங்க அந்த பரிவு இருக்குதோ, எங்க அந்த பாசம் இருக்குதோ, அங்கதான் போய் போய் அடிக்கடி ஒட்டிக்கும் இல்லையா? ஏன்னா நிறைய தப்பு பண்ணும். அப்படி எல்லாம் தப்பு பண்ணும்போது என்ன பண்ணும், அம்மா என்ன பண்ணுவோம், அப்படியே மன்னிச்சிருவா. சரி சரி இனிமேட்டு பண்ணாத, இனிமேட்டு பண்ணாத, சரி சரி பாத்துக்கலாம் விடு, நான் சொல்லிக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகாலட்சுமி அவன் மார்பிலே இருப்பதால் இவனுக்கும் அவனுடைய முழு குணங்கள் வந்து இவன் என்ன பண்ணான், சத்துவ குணமாகவே நிற்கின்றான். அதனால என்ன பண்றாங்களா, சத்துவ குணத்தை உடையதால் உங்களை அனைவரும் தொழுகின்றார்கள் அப்படின்றான். இப்படி இந்த சத்துவ குணத்தை ஏற்பதால் அனைவரும் ஏன் தொழுகின்றார்கள் என்ற கேள்வி வருது. ஏன் சத்துவ குணத்தை அந்த அளவுக்கு தொழணும்? எதுக்கு சத்துவ குணத்தை ஒரு தெய்வத்தை இப்படி தொழணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்ததுல பிரம்மா அற்புதமான ஆன்சர் சொல்றார். சத்வம் நாசேதா சரிதம் நிஜம் பாவேத் விஜ்ஞானாவினதப்பார்ஜனம் குணப்ராகை சரமீயதே பவான் பிரகாசதே யஸ்ய சயவேன குணஹ. இந்த உலகை தோற்றுவித்தவரே, இந்த சுத்த சத்துவ வடிவத்தை நீங்கள் ஏற்றிருந்தால் அறியாமையும் அதன் செயலான வேற்றுமை உணர்வையும் நீக்குகின்ற நேரிடை நாணம், அதாவது அபரோக்ஷ நாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன நாணம்னா அபரோக்ஷ நாணம் ஏற்படாது என்றார். தங்களது தொடர்பால் சத்துவ குணம் ஒளிர அந்த சத்துவ குணத்தின் ஒளியால் நீங்கள் இருப்பதை ஊகிக்க முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகம். அதாவது இந்த சத்துவ குணமாக உள்ள இந்த பகவான் கிருஷ்ணனை இல்ல சிவன் நாராயணனை, இந்த விஷ்ணுவை ஏன் வழிபடுகின்றோம்? இந்த பிரம்மச்சாரிகள் வழிபடுகின்றார்கள், வானப்பிரஸ்தர்கள் வழிபடுகின்றார்கள், இல்வாழ்க்கையில் வழிபடுகிறார்கள், யோகிகள் வழிபடுகின்றார்கள், எல்லோரும் வழிபடுகின்றார்கள். ஏன்னா நமக்கு தெரியும் சத்துவ குணம்னா அன்பு, அமைதி, ஆனந்தம், பேரானந்தம். இதான் சத்துவ குணத்தோட முழுமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன். சத்துவ குணம் இருக்குதுன்னா அங்க அமைதி இருக்கும், ஆனந்தம் இருக்கும். அங்க பொச்சுரிப்போ பொறாமையோ எதுவுமே இருக்காது. வைகுந்தமே பாத்தீங்கன்னா சுத்த சத்துவமயமான இடம். அப்படி அதாவது வேறு குணங்கள் கலப்பு 1% இருந்தா கூட அது உள்ளர போக முடியாதான். அந்த ஒரு குணத்தினாலேயே அங்க வந்து நம்ம போன்ற சாதுக்களை தவிர மத்த யாரும் போக முடியாதான். இந்த அரக்க பையெல்லாம் யாரும் உள்ள வர முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் மற்ற குணங்கள் கலந்திருக்கின்றது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அமையணும்னா, நம்ம பகவான்கிட்ட வந்து சேர்ந்திருக்கோம் இல்லையா, நம்ம முழுக்க 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 சத்துவ குணவாதிகளாக நம்ம மாறணும். அதுதான் நம்ம கிருஷ்ண பக்தியா மாறணும்ன்றதுக்கு அர்த்தம். இப்போ உங்க லைஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி ஆகணும், இந்த கதைக்கெல்லாம் வரீங்க, டெய்லி கேட்குறீங்க, கதையை கேட்குறீங்க, இதுல இருந்து சில விஷயங்கள் நம்ம ஏத்துக்கணும், நடைமுறையில பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஒரே அப்ஜெக்டிவ், எந்த அளவுக்கு சத்துவ குணமா மாறணுமோ அந்த அளவுக்கு சத்துவ குணமா மாறணும். கோபம் வரக்கூடாது, இனிமையாக பேசணும், அன்பாக இருக்கணும், மற்றவர்கிட்ட அகங்காரம் இல்லாம இருக்கணும், தெளிவான சிந்தனையோட இருக்கணும், பகவான் இருக்கான் எல்லாத்துக்கும் அப்படின்னு தைரியமா இருக்கணும், மற்றவர்களுக்கும் அந்த தைரியத்தை கூற வேண்டும், அவருடைய திருவடியிலே நம்பிக்கை வைத்து எப்பொழுதும் வாழ வேண்டும், எது நடந்தாலும் அது நம் கர்ம வினைகளாக நடக்கின்றது என்று இருக்க வேண்டும்.
இதை எப்படியும் வாழ்க்கையில் ஏதாவது சோதனைக்கு வந்தாலும் இதை அவன் கண்ணன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கணும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இப்படி இவனை வணங்குகின்றதால் ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்குன்னா, இந்த உலகத்தை தோற்றுவித்தவரே பகவானே, நீ தானே இந்த உலகத்தை தோற்றுவித்த. இந்த சுத்த சத்துவ குணத்தை, இந்த சுத்த சத்துவ குணம் இருக்கே, இந்த சுத்த சத்துவ குணத்தை ஏன் ஏற்கின்றீர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவான் ஏன் வந்து சுத்த சத்துவ குண திருமேனியோட பிறக்கின்றான், எப்படி வந்து ஆனந்தமாக இருக்கின்ற அந்த இதையே எடுக்கின்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு அந்த சத்துவ குணத்துக்கு. என்ன குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்துவ குணத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு அறியாமை வருவதில்லை. அறியாமைன்னா வந்து இக்னரன்ஸ். ஓகே, அதாவது அவனுடைய திருமேனியில் அவனுடைய உணர்வில் நாம் முழுமையாக ஈடுபடும் பொழுது, என்னது, அவனுடைய திருமேனியில் நாம் முழுமையாக ஈடுபடும் பொழுது இவனே அறியத்தக்கவன், இவனை அன்றி மற்றொரு விஷயம் அறியத்தக்க விஷயம் இந்த உலகத்தில் இல்லை, இவனை அறிந்தால் அனைத்தையும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அறிந்த மாதிரி அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதான், உலகில் இருக்கின்ற அறியாமைகள் அனைத்தும் போய்விடும் அப்படின்றார். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, செயலில் வேற்றுமை உணர்வு. அதாவது நமக்கும் பகவானுக்கும் இருக்கும் அந்த வேற்றுமை. இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, பகவான் எங்கேயோ இருக்கான், எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியாது, நம்ம எங்க தனியா இங்க மேய்ஞ்சிட்டு இருக்கோம், அதனால நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது கதை கண்ணிலாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, போய் சொல்றோம், அது பண்றோம், ஏன்னா பகவான் பக்கத்துல இருக்கான்றத வந்து தெரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆனா இந்த சத்துவ குணத்தில் ஈடுபடுபவர்களுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் நினைக்கிறாங்களா, என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, பகவானுக்கும் அவர்களுக்கும் இடைவெளியே இல்லை, அவன் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கின்றான். பாருங்க எங்க எடுத்து வர பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா கொண்டு வர பாருங்க. இந்த சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா கை முதலற்றவர்கள், அல்லது தன் கையால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள திறமையற்றவர்கள் மாதிரி இருப்பாங்களாம். ஆனா என்ன பெரிய இதுன்னு பார்த்தா, இவர்களை காப்பதற்காக 24 மணி நேரமும் பகவான் இவர்கள் கூடவே சுத்தி திரியறானா. அப்ப யோசிச்சு பாருங்க. இதுதான் டர்னிங் பாயிண்ட். என்ன டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டர்னிங் பாயிண்ட் ஒண்ணும் இல்ல, என்கிட்ட ஒண்ணும் இல்ல, ஆனா என் கூட ஒருத்தர் இருக்காரு, எல்லாத்தையும் என்ன பார்த்துப்பாரு. ஓகே, எனக்கு ஒரு சக்தியும் இல்ல, எனக்கு ஒரு ஞானமும் இல்ல, ஆனா என்னை காத்து ரட்சிப்பவன் ஒருவன் இருக்கின்றான், 24 மணி நேரம் அவன் என்னை காத்து கொண்டிருக்கான். யாருடா அவன்? அதோ கையில் குழல் கொண்டு நிற்கின்றானே அந்த கண்ணன், அவன் தான். அவனெல்லாம் எனக்கு ஒரு கதியும் கிடையாது அப்படின்னு வருகின்ற அந்த மனநிலை. ஓகே, இந்த அகங்காரம் வரும்பொழுதுதான் நான் காப்பாத்திக்கிறேன், என்ன எனக்கு காப்பாத்திக்கிறியோ, நான் அது செஞ்சிடுறேன், நான் இது செஞ்சிடுறேன், அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் தான் செஞ்சேன் இந்த காரியத்தை அப்படின்னு இருக்கும் பொழுது அவன் பக்கத்துல வர்றது இல்லை, ஓடி போயிடுறான். அப்ப இந்த சத்துவ குணத்தை ஏற்கின்ற இவனை வழிபடும் பொழுது நமக்கும் அவனுக்கும் உள்ள அந்த வேற்றுமை நீங்கி விடுகின்றது. அவன் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறான். என்ன பண்றான்? அவன் எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிறான். அவன் நம்மை விட்டு விலகுவதே இல்லை, அவன் பிரிவதே இல்லை. அப்போ எப்பொழுதுமே அந்த ஆனந்த வடிவமான அந்த தெய்வம் நம்மோடே இருக்கும் பொழுது நமக்கு என்ன கதி? இதனால தானே பாடுறாங்க, குறையொன்றும் இல்லை. ஓகே, என்னது? நீ இருக்க, உன் திருவடி, உன் திரு மார்பில் இருக்கும் என்ற மலர்மகள் அருகிலே இருக்கும் பொழுது எனக்கு என்னடாப்பா குறை? இந்த ஆனந்த நிலை தான் அந்த சத்துவ குலம் நிலை. அப்ப ஏன் அவர் சொல்றாரு, ஏன் வந்து அறிந்தவர்கள் உன்னை வழிபடுகின்றார்கள், அறியாதவர்கள் உன்னை இதை அறிந்தவர்கள், இதை தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க யாருக்காவது, இது நல்ல விவரமா எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா
இவனை தவிர நம்ம வேற யாருக்கிட்ட போக மாட்டோம், எங்கேயும் போக மாட்டோம், இவன் திருவடியே சுத்தி கொண்டு இருப்போம். இந்த ஒரு காரணத்தாகத்தான் என்ன பண்றார்கள், இதை அறிந்தவர்கள், இந்த குணத்தை அறிந்தவர்கள். என்ன குணத்தை அறிந்தவர்கள்? இவன் சத்துவ குணவாதி, இவனை அறிந்தால் நமக்கு என்ன பண்றான், முதல்ல என்ன பண்றான், இவனை அறிந்தால் மற்ற உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களையும் அறிந்ததாக நமது இக்னரன்ஸ் எல்லாத்தையும் தூக்கிடுறான். ஏன்னா எல்லாமே பகவான் மயமாக இருக்கின்றது, அது ஒண்ணு. ரெண்டாவது, இவனுக்கும் நமக்கும் உள்ள வேற்றுமை. வேற்றுமைன்னா என்ன, நீ வேற நான் வேற நினைக்காம இவன் எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கின்றான், எப்பொழுதுமே கண்ணா நம்ம கூட இருக்கின்றான், அவன் 24 நம்ம கூட இருக்கின்றான் அப்படின்னு நமக்கு என்ன கவலை அப்படின்னு ஆனந்தம் வந்து விடுகின்றது. இதை பத்தியும் ஒரி பண்ண தேவையில்ல, பகவான் இருக்கான் கூட அப்படின்னும் பொழுது நம்ம பிடித்திருக்குள்ள துன்பங்கள், தீவினைகள், கர்ம வினைகள், ஊழ்வினை எல்லாம் ஒழிஞ்சு போகுது. அவன் என்ன பண்றான், அவன் கூட இருக்கிறான், அவன் கூட இருக்கின்றதுனால எப்பொழுதும் ஆனந்தம். அப்போ இந்த உலக வாழ்க்கையானது என்ன, கடக்க எளிதாக மாறுகின்றது. போன தடவை எப்படி இவனை நம்புகின்றவர்கள் எல்லாருக்கும் பசுவின் குளம்படி போல இருக்கு சொன்னாங்க இல்லையா, அதோட சீக்கிரட்டை வெளியிடுறாரு. எப்படி சார் ஆகும், இந்த சம்சார சாகரம் வந்து எப்படி டப்புன்னு ஒரு சின்ன குளம்படி மாறும் அப்படின்னா, டேய் நீ கடக்கிற வாழ்க்கைய நீ ஓட்டுற, வாழ்க்கையை நீ சம்பாதிக்கிற, வாழ்க்கைய நீ செயலாற்ற, வாழ்க்கையில நீ ஓட்டுற நினைக்காத. ஓகே, பகவானுடைய அருளால் இது நடக்கின்றது, பகவானே கூட இருந்து இதை செய்து கொண்டிருக்கின்றான், இது பகவானுடைய விஷயத்தாலே நடக்கின்றது, இது பகவானுடைய கிருபையால் எனக்கு கிடைக்கின்றது. ஐயோ பகவான் என்னை ஒரு பாடம் கற்றுக்கொள்ள சொல்கின்றான், என்னை இந்த தீய குணங்கள் என்னை விட்டு போகுவதற்கு எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்றுக்கொண்டு நான் உணர்கின்றேன், என்னோட தீய குணங்களை குறைத்துக் கொள்கின்றேன். நேத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு இடத்துல வந்து ஒரு பொருளை வைக்கிறோம், ஏதோ வேலையா பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த பொருளை வைத்து விட்டு ஒரு இடத்துல குளிக்கிறதுக்காக ஒரு ஆற்றங்கரையில ஒரு பொருளை வைத்து விட்டு குளிக்கிறதுக்காக போறோம். அப்ப அருகில் இருந்த ஒரு சிறு நாயானது வந்து அந்த பொருளை மூந்து பார்த்துருக்கு. நாய் முகர்ந்தால் அது என்ன பண்ணும், கங்கையில குளிக்க வைக்கணும்னுவாங்க, இல்ல அட்லீஸ்ட் தீர்த்தத்திலாவது ஒரு தடவை முழுக்கி எடுக்கணும் அப்படின்வாங்க. அப்ப அங்கிருந்து என்ன பண்றா, கல் எடுத்து அந்த நாயை பட்டார் பட்டார் நடிக்கிறான். அப்ப அந்த பெரியவா சுவாமி ஒரு தடவை சொன்னாராம், நாயை ஏன் நடிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாராம். சுவாமி அது வந்து மூந்து பார்த்துச்சு. மூந்து பார்ப்பது என்பது அதனுடைய சுபாவம். அதுக்கு மூக்கு தான் கொடுத்திருக்கான் பகவான், வேற எதுவும் கொடுக்கல. மூக்கும் வாய் தான் கொடுத்திருக்கான், கை கல்லாம் கை வந்து நாளும் காலாகத்தான் இருக்கின்றது. நம்முடைய சிரத்தையின்மைதானே காரணம். ஐயோ அந்த பொருளை வைக்கிறமே, இது ரொம்ப ஜாக்கிரதையாக போற்றி பாட வேண்டிய பொருளாச்சு, இத வந்து யாராவது தொற்றுவாளோ இல்ல மூக்குல மூந்து பாத்துருவாளோ அப்படின்ற எண்ணம் இருந்திருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், கேர்லெஸ்ஸா அந்த கரையில போட்டிருக்க மாட்டோம் இல்லையா. அப்ப இனி கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டாம் அப்படின்ற பாடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, அந்த நாயை அடிப்பது எப்படி சிலாக்கியமான ஒரு காரியமாக ஆகும் அப்படின்னு கேட்டாராம். நம்ம போடு 2 போடு, இந்த நாயை 2 போடு அப்படின்னு சொல்லியிருப்போம். 2 அட்ரா உள்ள வச்சு நல்லா சாத்துனா அந்த நாய் இனிமேல் திரும்பி வராது அப்படின்னு சொல்லுவோம். இதான் பிராக்டிக்கல் லைஃப்ல அடியன் பண்ணிட்டு இருக்குது. அதான் ஸ்கூலுக்குள்ள 4 நாய் வந்துச்சுன்னா நாய் எல்லாம் வராது வழிபாரு, அதை கட்டி அடி, நைட் ஷிஃப்ட் போடு, மூட்டை போட்டு அடி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஏன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அறியாமை. இந்த அறியாமையானது நீங்க வேண்டும். அப்ப நமக்கு வருகின்ற எந்த ஒரு செயலில் என்ன பண்ணுமா, உள்நோக்கு பார்வை சொல்லுவாங்க. மதர் கூட சொல்லுவா, டர்ன் இன்டர்னலி அப்படின்வா. என்னது இன்டர்னலா உள்ள பாரு அப்படின்றோம். எதுவா இருந்தாலும் உன் வாழ்க்கையில எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் என்ன சொல்லுவா, எப்பேற்பட்ட சம்பவங்கள் எந்த சம்பவங்கள் நடந்தாலும் நீ உன்னை மாற்றிக்கொள்வதன் மூலம் அந்த பிரச்சனையை நீ சமாளித்து விடலாம் அப்படின்வா. இது எல்லாத்துக்குமே ரூட் இந்த ஸ்லோகம் தான். இந்த சத்துவகுணம் என்ன பண்ணுமா, இந்த நேரிடை ஞானம் அப்படின்னா அபரோக்ஷ ஞானம்.
ஓகே, நமக்கு இந்த அப்ரோக்ஷ ஞானம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு பொருள், நமக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு காரியம் நடக்குது, ஒரு துன்பமோ துயரமோ ஏதோ வந்து நம்ம மீன் பண்ணி நடக்கிறோம், இல்லை இன்பம் நடக்குது அப்படின்னா இது எதனால் நடக்கின்றது, இது எப்படி நடக்கின்றது அப்படின்ற உண்மையான ஞானம் நமக்கு கிடைக்கணும், நேரடி ஞானம். ஓகே, இந்த நேரடி ஞானம் நமக்கு ஏற்படுகின்றது என்றால் நமது வாழ்க்கையில் நமக்கு துன்பமே கிடையாது. ஆனா நமக்கு வர்றதுல நேரடி ஞானமே கிடையாது. நமக்கு ஏற்படுறதுலாம் சத்துவகுணமும் ரஜோகுணமும் அதுக்கப்புறம் தமோகுணமும் கலந்ததாக வருகின்ற அந்த ஞானமானது என்ன பண்ணுதுன்னா நம்மை துன்ப காரியத்திலும் கர்ம காரியத்திலும் பலவிதமான துன்ப காரியத்திலுமே ஏற்படுத்தி விடுகின்றது நம்மை அப்படின்ற. ஆனா உம்மோடு தொடர்போடு இருந்தால் அந்த சத்துவ குணம் ஒளிர ஒளிர, அந்த சத்துவ குணம் ஒளிர உம்மை தொழுது கொண்டிருந்தால் சத்துவகுணமாகவே இருக்கும். உம்மை தொழுது கொண்டிருந்தால் நமக்கு அந்த சத்துவகுணம் பிரகாசிக்க ஆரம்பிக்கின்றது. இப்படி பிரகாசிக்க ஆரம்பித்தால் அந்த அபரோக்ஷ ஞானமானது நமக்கு தொடுகின்றது. அதாவது துன்பத்திற்கு மற்றவர்கள் காரணம் இல்லை அப்படின்ற அற்புதமான ஞான நோக்கத்திற்கு நம்மை மாற்றிக்கொள்வது, நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கு வெகுவாக முயற்சி எடுக்க ஆரம்பித்து விடுவோம். அப்படி முயற்சி நம்ம எடுக்கும் பொழுது இந்த சத்துவ குண ஞானத்தால் நீங்கள் அருகிலே இருப்பதை உணர முடியும். ஏன்னா பியூட்டி பாருங்க, லைஃப் அப்படியே புழிஞ்சு கொட்டுறது இந்த பாகவதம். நம்மள அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பாக்கியவாளிகள் நீங்க எல்லாருமே, நம்ம எல்லாருமே பாக்கியவான்கள். கண்ணன் உட்கார வச்சு சொல்லி கொடுக்குற மாதிரி அற்புதமான இந்த பாயிண்ட் சொல்லி எங்கேயுமே கிடைக்காது, எந்த கன்சல்டிங் கிளாஸ்லயும் கிடைக்காது. அற்புதமானது. இதை படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, இன்னைக்கு கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. அப்ப எது முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவனை தொழுவது முக்கியம், இவனுடைய குணத்தில் ஈடுபடுவது முக்கியம். அப்படி முக்கியம் போது நம்ம அகங்காரம் இல்லாமல் தொழுவது முக்கியம், இன்சொல்லோடு இருப்பது முக்கியம். இதை முழுக்க முழுக்க நாம் கடைபிடிப்போம் என்று கூறி பாகவதத்தை இதோட நிறுத்திக்கலாம்.